யார் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம், இது எப்போ அப்ளை பண்றது, இதற்கான லாஸ்ட் டேட் என்ன, அவங்க சொன்ன தகவல் இப்போதைக்கு அது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான கால வரையறையை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக வாரந்தோறும் திங்கட்கிழமை வெளியாகும் கல்வி சிந்தனைகள் இந்நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது கல்வி சார்ந்த தகவல்கள், வேலைவாய்ப்புகள் சார்ந்த தகவல்கள், சமீபத்திய தொழில்நுட்ப மேம்பாடுகள் போன்ற பயனுள்ள தகவல்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமானது மத்திய ஒன்றிய அரசு PMSSV என்ற உதவித்தொகை சம்பந்தமான தகவல் தான். இந்த PMSSV என்ற அந்த உதவித்தொகையானது PM பிரைம் மினிஸ்டர், SSV என்பது YASASVI. இதற்கான எக்ஸ்பான்ஷன் ஃபுல் ஃபார்ம் ஆனது யங் அச்சீவர்ஸ் ஸ்காலர்ஷிப் அவார்ட் ஸ்கீம் ஃபார் வைப்ரண்ட் இந்தியா என்று அந்த ஸ்காலர்ஷிப்பினுடைய விரிவாக்கம். இது யாருக்கானது என்றால் அரசு அல்லாத பள்ளிகள் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கானது. இது ஒரு வகை. இரண்டாவது, ஹையர் எஜுகேஷன் காலேஜஸில் போய் படிக்கக்கூடிய UG, PG, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கானது. இது வழக்கம் போல் நாம் சென்ற வருடங்களில் நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருந்த NSP நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலிலே அந்த வெப்சைட் மூலமாக நாம் இதை பற்றியான அதிகபட்ச தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றியான சுருக்கமான தகவல்களை நாம் இங்கே பார்ப்போம். இதில் யாருக்கு இது தகுதியானது, யார் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் OBC ஓப்பன் பேக்வர்ட் கிளாஸஸ், ரெண்டாவது EBC எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ், இன்னொன்று DNT நொமாடிக் ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்கள், இவங்க எல்லாருமே இந்த ஸ்காலர்ஷிப்பினுடைய பயனாளர்கள். அடுத்தது, இவர்கள் எந்த வகுப்பு படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னா 9 முதல் 12 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்க வேண்டும். அரசு பள்ளிகள் அல்ல, அரசு இல்லாத தனியார் பள்ளிகள். அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, 9லிருந்து 12 படிக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கு அதிகபட்சமாக 75,000 வரை கொடுக்கப்படுகிறது. இந்த ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணால் அதற்கு நாம் நம்மளுடைய நிலைக்கு ஏற்ப நமக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 2025-26 வாக்கிலே நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக இது போன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு ஏராளமான மாணவ மாணவிகள் பயன்பெற்றார்கள். அனைத்துமே 10,000த்திற்கு மேலே உள்ள தொகைகள் தான். அதிகபட்சமாக 25,000, 30,000, 40,000 எல்லாம் வாங்கியிருந்தார்கள். அவர்கள் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவியர்கள். சென்ற ஆண்டு அப்ளை பண்ணி கொடுக்கப்பட்டது நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக. அதே போல இந்த வருடமும் அவர்களுக்கு போன வருடம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த வருடம் அவங்க ரினிவல் பண்ணால் போதும். அப்போ ஒரு தடவை ஒன்ஸ் நாம் அப்ளை பண்ணணும், அடுத்தடுத்த வருடங்களில் நாம் ரெனிவல் பண்ணிக்கணும். 9ஆம் வகுப்பில் அப்ளை பண்ணால் 10, 11, 12 ரெனிவல் பண்ணிக்கிட்டா அதற்கான தொகைகள் நம்மளுடைய வகுப்பிற்கு ஏற்றாற் போல, தகுதிக்கேற்றாற் போல வரும். இதற்கான தகுதி என்ன? 9ஆம் வகுப்பு என்பது தகுதி. மேற்கொண்டு நாம் தகுதியை நாம் பார்க்கும்போது வருமான சான்றிதழ் என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் 2.5 லட்சம், 2.5 லட்சத்திற்கு கீழே 2 லட்சம் வரையும் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு கீழே உள்ள வருமானம் வரை இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த PMSSV வாயிலாக உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. இதில் தனியார் பள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த தனியார் பள்ளிகள் அப்படின்னா எல்லா தனியார் பள்ளிகளுமா அப்படின்னா இல்லை. அதில் NSP ஸ்காலர்ஷிப்பினுடைய போர்ட்டல் உங்களுக்கு இந்த திரையில் கொடுக்கப்படும். அந்த ஸ்காலர்ஷிப்பினுடைய போர்ட்டல் உள்ளே போனீங்கன்னா அதில் இன்ஸ்டிடியூஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது, BCM அப்படின்ற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நாம் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் அந்த பள்ளிகளிலே படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள், அவங்க தகுதி வாய்ந்தவர்கள், அப்ளை பண்ணலாம், கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது.
இது தகுதிகள் சார்ந்த தகவல்கள். இதற்கான கால வரையறை என்ன, இது எப்போ அப்ளை பண்ணுறது, இதற்கான லாஸ்ட் டேட் என்ன, இப்படின்ற விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இது ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த எஸ்எஸ்வி ஸ்காலர்ஷிப் ஆனது ஓப்பன் ஆகும். இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது நாம் தகுதி வாய்ந்த நபர்களாக இருந்தால் நாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி நமக்கு சிறுபான்மை மக்கள் அனைவருமே இதில் தகுதி வாய்ந்தவர்கள் தான். அதனால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்மளுடைய மாவட்டம் சார்பாக இலையின் சார்பாக இந்த உதவித்தொகை முகாம்களை பெரும்பாலும் நம்ம நடத்தலாம். இதற்கான கால வரையறை பொறுத்தவரை ஜூன் ஜூலை மாதங்களில் ஓப்பன் ஆகும். இந்த தடவையும் ஓப்பன் ஆச்சு. ஆனால் இப்போதைக்கு என்ன ஒரு தடை என்று சொன்னால், இப்போதைக்கு அந்த ஸ்காலர்ஷிப்ன்றது மூடப்பட்டிருக்கிறது, க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் என்எஸ்பியினுடைய தகவலின் அடிப்படையில் ஆகஸ்ட் 31 என்பது தான் லாஸ்ட் டேட். இப்போதைக்கு அது டெக்னிக்கல் இஷ்யூஸால் முடக்கப்பட்டிருப்பதாக நாம் அந்த என்எஸ்பியினுடைய கஸ்டமர் கேருக்கு அடித்து கேட்கும்போது அவங்க சொன்ன தகவல், இப்போதைக்கு அது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான கால வரையறையை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு குறிப்பிட்டு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 மாதமாக தருவாங்க. இப்போ ஜூனில் ஓப்பன் ஆனது ஆகஸ்ட் 31 வரை உள்ள கடைசி டேட்டுன்னா இனிமேல் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போது அது என்ன ஆகும்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரை கூட அதற்கான கால அவகாசம் வரலாம். அப்போ இதில் என்எஸ்பி ஸ்காலர்ஷிப்பை அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது தகவல் வந்தால் இது போன்ற கல்வி சிந்தனைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக கூட நாம் தகவல்களை சொல்லுவோம். ஆனால் அதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, அதற்கு தேவையான ஆவணங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆவணங்களில் ரொம்ப முக்கியமானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்னொன்று இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ். ஜாதி சான்றிதழும் வருமான சான்றிதழும் தேவை. இப்போதைக்கு இந்த கேப்பில் இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. இதை சார்ந்து வேறு என்ன தேவை அப்படின்னா ஆதார் கார்டு. ஆதார் கார்டை பொறுத்தவரை எல்லா மாணவிகளுக்கும் இருக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட், இது பல்வேறு குடும்பங்களில் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அதை இந்த கேப் கிடைக்கும் போது எடுத்து தயார் நிலையில் வச்சுருங்க. 4 விஷயங்கள் நமக்கு தேவை. ஆதார் கார்டு, ஆதார் நம்பர் தேவை, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் தேவை, இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ் தேவை. மார்க் ஷீட்டுன்னு கேட்குறாங்க. அது ஒரு பெரியதாக ரொம்ப முக்கியமானதாக இல்லை, இருந்தாலும் பழைய மார்க் ஷீட், சென்ற வருடத்தினுடைய மார்க் ஷீட் கேட்குறாங்க, அதையும் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஜாயின் அக்கௌண்ட்டில் பெற்றோர்களோடு சேர்ந்து ஒரு ஜாயின் அக்கௌண்ட்டாக இருக்கணும். இவ்வளத்தையும் இந்த கேப்பில் ரெடி பண்ணி வைங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக இந்த வாய்ப்பு இருந்தால் மூலமாக கூட நம்ம தகவலாக அதனை தெரிவிக்கலாம். இது போன்று ஏராளமான ஸ்காலர்ஷிப்கள் எல்லாம் இருக்குது. அது சார்ந்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அனைவரையும் இறை அச்சமுடையவர்களாகவும் கல்விமான்களாகவும் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த தகவலை முடித்துக் கொள்கிறோம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.